Okay, next page number 40. Limitations of Bohr atom model. Bohr atomic model நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? போர் ஆட்டம் மாடல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம்ஸ் மாடலும் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஓகேவா? அதனால் பார்ப்போம். The Bohr atom model is applicable only to species having one electron such as hydrogen Li2 plus etc. and not applicable to multi-electron atoms. சரி, நம்ம இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னோம். இந்த போர் வந்து கண்டுபிடிச்சிட்டார், ரேடியஸையும் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானையும் கண்டுபிடிச்சிட்டார். எதுக்கு கண்டுபிடிச்சார்னா ஹைட்ரஜன் ஹீலியம் ப்ளஸ் Li2 ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒன் எலக்ட்ரான் கண்டெய்னிங் ஸ்பீசிஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சார். ஓகேவா? நாட் அப்ளிகபிள் ஃபார் எ மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். நிறைய எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு அவர் என்ன பண்ணலை அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகேவா? சரி, இட் வாஸ் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். இது ஒரு லிமிட்டேஷன்ஸ், இது ஒரு குறை. ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணார். நாட் அப்ளிகபிள் ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். மல்டி எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இட் வாஸ் unable to explain the splitting of spectral lines, the presence of magnetic field Zeeman effect or an electric field Stark effect. The Bohr theory was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of the electron is equal to nh by 2 pi, and a logical answer for this was provided by Louis D. Broglie. ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன் எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், நாட் ஃபார் மல்டி எலக்ட்ரான் அப்படின்ட்டாரு. அடுத்தது செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ இது ஒரு மேக்னெட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங்கையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு பேர் ஜீமன் எஃபெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஸ்டார்க் எஃபெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருந்ததுன்னா அது ஜீமன் எஃபெக்ட். பை யூஸிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அது ஸ்டார்க் எஃபெக்ட். இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட், போர் தியரி was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit. Okay va? In which the angular momentum of the electron is equal to nh by 2 pi. அதாவது போர் தியரி வந்து ஏன் வந்து அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் மட்டும் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி ஆங்குலர் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் nh by 2 pi அப்படின்ட்டு தேர்ட் பாயிண்டில் படித்தோம் பார்த்தீங்களா? ஓகேவா? ரைட். அதை வந்து அவர் சொல்லிட்டார் என்னென்னு. அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஆங்கிள் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் அது மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது nh by 2 piக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? பட் ஆனால் அதுக்குண்டான லாஜிக்கல் ஆன்சர் எதுவுமே நீல்ஸ் போர் சொல்லலை. அதை யார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது லாஜிக்கல் ஆன்சர் ஃபார் திஸ் வாஸ் ப்ரொவைடட் பை லூயிஸ் டி பிராக்லே. அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. ஓகேவா? ஏன் வந்து nh by 2 piக்கு இந்த ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? டோட்டலாக இப்போ ஒரு 4 கண்டினியூஸ் சயின்டிஸ்டோட நேம் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன? ஃபஸ்ட்டு ஜே தாம்சன் பார்த்தோம். ஓகேவா? அதாவது அந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் அது. அடுத்ததாக ரூதர்ஃபோர்டு பார்த்தோம். ஆல்ஃபாரேஸை என்ன பண்ணுறாரு, கோல்டு பிளேட் மேலே பாஸ் பண்ணி ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாரு. தேர்ட் பாயிண்ட், நீல்ஸ் போர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அவர் ஒரு சம் ரீசன்ஸ்லாம் பாஸ்டுலேட்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காரு. அதில் இருக்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். லிமிட்டேஷன் பார்க்கும்போது அவரோட தேர்ட் பாயிண்ட், ஓகேவா, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு த nh by 2 pi அப்படிங்கிறோம். ஏன் nh by 2 piக்கு ஈக்குவலாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீல்ஸ் போர் சொல்லலை. ஸோ திஸ் வாஸ் ப்ரொவைடட் பை லூயிஸ் டி பிராக்லே. இது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ இவர் சொல்லாததை லூயிஸ் டி பிராக்லே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். ஓகேவா? ரைட். இன்றைக்கி 5 o'clock டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்லேருந்து ஓகேவா, ஜே தாம்சன்ஸ் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்
இங்கே இருந்து ஓகேவா இந்த வாட்டர்மெலன் வரைக்கும். இது ஜேஜே தாம்சன். இது கொஷின் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ரே ஸ்கேட்ரிங். ஓகேவா, இங்கே இருந்து ஓகே இந்த 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த டயக்ராம் சும்மா ரஃப்பாக போட்டால் போதும். இது ஒரு பாக்ஸ் மாதிரி தான், என்னுடைய நோட்டில் கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, சும்மா ரஃப்பாக போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட ஓகே. இது பிளேட்டு ஆல்ஃபா பாக்ஸு, ஆல்ஃபா ரே பாஸ் பண்ணுறாரு, கோல்டு பிளேட்டு பாதி மூவ் ஆகி போயிடுச்சு, சம் டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு 180 டிகிரியில். ஒரு சில ரேஸ் என்ன ஆகிடுச்சு, வந்த வழியே பேக் பை போயிடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டான டயக்ராம் போட்டாலே போதும். ஓகே, இது செகண்ட் கொஷின். இந்த 3rd பாயிண்ட் வரைக்கும் தான். 3rd கொஷின் போர் ஆட்டம் மாடல். இந்த பேராகிராஃப் எதுவுமே எழுத தேவையில்லை, இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து எழுதுனீங்கன்னா போதும். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3rd பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட். இதில் இது வரைக்குமே எழுதணும். இது வரைக்கும் 2.5 ஈக்குவேஷன் வரைக்குமே நீங்கள் எழுதணும், வேறு வழி இல்லை. ஓகேவா, இது 3rd கொஷின். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் திஸ் லெசன். 4th பாயிண்ட், 4th கொஷின் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் மாடல். இதை நீங்கள் பேராகிராஃபாக படிக்கிறத விட பாயிண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா டீச் பண்ணுறப்பே. இது ஃபஸ்ட் பாயிண்ட், இட் வாஸ் அனேபிள் டு, அதுலேருந்து இது செகண்ட் பாயிண்ட். இங்கே 3rd போர்ஸ் தியரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3rd பாயிண்ட் இங்கே. ஓகேவா, விச் த ஆங்குலர் மொமெண்டம், இது 4th பாயிண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக கேட்கலாம். ஓகேவா, ரைட், தேங்க்யூ.